ஒரு அழகான பசுமை நிறத் தோட்டத்தில் பல்வேறு பூக்களும் சுவையான காய்களும் பட்டாம்பூச்சிகள் நடனமாடிக் கொண்டிருந்தன. அந்த அழகான தோட்டத்தில் ஒரு மிகச்சிறிய பச்சை நிற புழு வசித்து வந்தது. அதற்கு பெயர் புளிலி. புளிலிக்கு ஒரு பெரிய கனவிருந்தது. எப்பொழுதாவது பறந்துவிட வேண்டும், வானத்தில பறக்கும் அந்த அழகான பட்டாம்பூச்சிகளைப் போல. அது அவர்களைச் சுற்றி பார்த்து மெதுவாக சொல்வது, நானும் ஒரு நாள் பறக்கணும். அதைக் கேட்ட ஆட்டைக்குருவி சற்று சிரித்தது. ஐயோ பாவமே, நீயா பறக்கப் போற? நீ ஒரு சின்ன புழுதானே. சில புழுக்களும் சொன்னது, எங்களுக்கு சாதாரண வாழ்க்கை, கனவு வேண்டும், என்ன பயன்? ஆனா புளிலி மட்டும் நம்பிக்கை இழக்கவில்லை. மெதுவாக தன்னிடம் சொன்னது, நான் மாற்றம் அடைவேன், ஒரு நாள் நான் பறப்பேன். அதற்குப் பிறகு ஒவ்வொரு நாளும் புளிலி நல்லா ஆரோக்கியமாக இலைகளை சாப்பிட்டது. அது சிறியதாயிருந்தாலும் தினமும் முயற்சி செய்தது. ஒரு நாள், 2 நாள், 3 நாள், அது மெதுவாக வளர்ந்தது. அதன் வயிறு இன்னும் கொஞ்சம் பெருசானது. அதன் உடல் இன்னும் பருத்தது. ஆனால் புளிலி நின்றுவிடவில்லை. வலிமையாயிருக்கணும், பறக்கணும் என்று மனதில் நினைத்தது. ஒரு நாள் புளிலி மிகவும் சோர்வாக இருந்தது. அப்போது ஒரு விசித்திரமான மாற்றம் நடந்தது. அது தன்னைத்தானே ஒரு மென்மையான அழகான குடை போல சுற்றிக் கொண்டது. அது அந்த குடையில் அமைதியாக ஒரு வாரம் முழுக்க காத்திருந்தது. 7 நாட்கள் கடந்தது. எந்த ஒலி, எந்த அசைவும் இல்லை. அனைவரும் நினைத்தார்கள், புளிலி முடிந்துவிட்டது போல. ஆனா நம்ம புளிலி நம்பிக்கை இழக்கவில்லை. மெதுவாக கிழிந்தது. அதிலிருந்து வந்தது யார் தெரியுமா? ஒரு அழகான பல நிறங்கள் கொண்ட வண்ணத்துப் பூச்சி. ஆம், அதுதான் புளிலி. அது இப்போது பறக்க முடிந்தது. அது வானத்தில் உயரம் உயரம் பறந்தது. அதைக் கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். சிரித்தவர்கள் அமைதியாகிவிட்டார்கள். சந்தேகப்பட்டவர்கள் அசரீரமாய் பார்த்தார்கள். புளிலி மெதுவாக புன்னகையுடன் சொன்னது, சின்னவாயிருந்தாலும் கனவு பெரியதாயிருக்கலாம். நம்பிக்கை, பொறுமை, முயற்சி இருந்தா நாமும் உயர முடியும். எப்படி இருந்தாலும் தன்னை நம்பு, அதுவே நம்மை மாற்றும். தன்னை நம்பு, நாளை நீயும் உயரப் பறப்பாய். ஒரு அழகான பசுமை நிறத் தோட்டத்தில் பல்வேறு பூக்களும் சுவையான காய்களும் பட்டாம்பூச்சிகள் நடனமாடிக் கொண்டிருந்தன. அந்த அழகான தோட்டத்தில் ஒரு மிகச்சிறிய பச்சை நிற புழு வசித்து வந்தது. அதற்கு பெயர் புளிலி. புளிலிக்கு ஒரு பெரிய கனவிருந்தது. எப்பொழுதாவது பறந்துவிட வேண்டும், வானத்தில பறக்கும் அந்த அழகான பட்டாம்பூச்சிகளைப் போல. அது அவர்களைச் சுற்றி பார்த்து மெதுவாக சொல்வது, நானும் ஒரு நாள் பறக்கணும். அதைக் கேட்ட ஆட்டைக்குருவி சற்று சிரித்தது. ஐயோ பாவமே, நீயா பறக்கப் போற? நீ ஒரு சின்ன புழுதானே. சில புழுக்களும் சொன்னது, எங்களுக்கு சாதாரண வாழ்க்கை, கனவு வேண்டும், என்ன பயன்? ஆனா புளிலி மட்டும் நம்பிக்கை இழக்கவில்லை. மெதுவாக தன்னிடம் சொன்னது, நான் மாற்றம் அடைவேன், ஒரு நாள் நான் பறப்பேன். அதற்குப் பிறகு ஒவ்வொரு நாளும் புளிலி நல்லா ஆரோக்கியமாக இலைகளை சாப்பிட்டது. அது சிறியதாயிருந்தாலும் தினமும் முயற்சி செய்தது. ஒரு நாள், 2 நாள், 3 நாள், அது மெதுவாக வளர்ந்தது. அதன் வயிறு இன்னும் கொஞ்சம் பெருசானது. அதன் உடல் இன்னும் பருத்தது. ஆனால் புளிலி நின்றுவிடவில்லை. வலிமையாயிருக்கணும், பறக்கணும் என்று மனதில் நினைத்தது. ஒரு நாள் புளிலி மிகவும் சோர்வாக இருந்தது. அப்போது ஒரு விசித்திரமான மாற்றம் நடந்தது. அது தன்னைத்தானே ஒரு மென்மையான அழகான குடை போல சுற்றிக் கொண்டது. அது அந்த குடையில் அமைதியாக ஒரு வாரம் முழுக்க காத்திருந்தது. 7 நாட்கள் கடந்தது. எந்த ஒலி, எந்த அசைவும் இல்லை. அனைவரும் நினைத்தார்கள், புளிலி முடிந்துவிட்டது போல. ஆனா நம்ம புளிலி நம்பிக்கை இழக்கவில்லை. மெதுவாக கிழிந்தது. அதிலிருந்து வந்தது யார் தெரியுமா? ஒரு அழகான பல நிறங்கள் கொண்ட வண்ணத்துப் பூச்சி. ஆம், அதுதான் புளிலி. அது இப்போது பறக்க முடிந்தது. அது வானத்தில் உயரம் உயரம் பறந்தது. அதைக் கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். சிரித்தவர்கள் அமைதியாகிவிட்டார்கள். சந்தேகப்பட்டவர்கள் அசரீரமாய் பார்த்தார்கள். புளிலி மெதுவாக புன்னகையுடன் சொன்னது,